பல ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவருடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்த டெல்லி சம்பத் என்பவர் இதனை பதிவு செய்திருக்கின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியிலே ராமகிருஷ்ணா நகர் பகுதியிலே மலை மந்திர் என்கின்ற இடத்திலே முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. கணபதி ஸ்தபதி தான் அந்த கோயில் வேலைகளை செய்கின்றார். அந்த கோயில் சிற்பங்கள் குறித்து தலைவர் கலைஞரோடு அலாவலாவ வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் அவருக்கு உண்டு, நெருங்கிய நண்பர் என்பதால். ஆனால் டெல்லி செல்லும் பொழுதெல்லாம் தலைவர் கலைஞருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு முறை மாலையிலே ஓய்வாக இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பரை அழைத்து இந்த கோயில் பணியில் சதபதியை போய் பார்த்து வருவோம் என்று ஒருவருக்கும் சொல்லாமல் தலைவர் கலைஞரும் இவரும் அங்கே செல்கிறார்கள். கணபதி ஸ்தபதிக்கு இவரை அடையாளம் தெரிகிறது. குளிர்காலம் என்பதால் தலையிலே முண்டாசு கட்டி கொண்டிருக்கின்ற தலைவரை அடையாளம் தெரியவில்லை. அடையாளம் கண்டுகொண்ட பின் அவ்வளவு குதூகலம் அவருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அமர்ந்து அந்த கோயிலிலே வைக்க வேண்டிய சிற்பங்கள், நுட்பங்கள், கலை வடிவங்கள் குறித்தெல்லாம் அவரோடு அளவலாவுகின்றார். கேள்விப்பட்டு அந்த கோயில் நிர்வாக குழுவினுடைய தலைவராக இருந்த நிலைக்குழு தலைவர் அப்பொழுது ஆர்.வி. வெங்கட்ராமன் அவர்கள் வந்து விடுகின்றார். இணை தலைவராக இருந்த விவசாயத்துறையினுடைய செயலாளர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து விடுகிறார்கள், உறவாடுகிறார்கள். அப்பொழுது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் விவசாயத்துறையினுடைய செயலாளர் தலைவருடைய நண்பரிடம் சொல்லுகின்றார், உங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு 3 கோடி ரூபாய் நிதியை விவசாயத்துறை ஒதுக்க இயலும், முறையான கடிதம் வந்தால் ஒரு கோரிக்கையை முன்வைத்து என்று சொல்லுகின்றார். செய்தி தலைவர் கலைஞருக்கு சொல்லப்படுகின்றது. உடனடியாக இரவே தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்து இங்கு இருக்கின்ற அண்ணா ஜார்ஜ் அவர்களிடம் அதை தயாரிக்க செய்து கடிதம் விமானத்தின் வாயிலாக அனுப்பி வைக்கப்படுகின்றது. கையெழுத்து போட்டு 3 கோடிக்கான காசோலையும் வாங்கி விடுகின்றார். அதுவல்ல செய்தி. செய்தி வாங்கிவிட்டு பாலகிருஷ்ணன் அவரிடம் தலைவர் கலைஞர் சொன்னாராம், தமிழ்நாட்டிற்கு நீங்கள் நிதியை கொடுப்பீர்கள், நான் கோயிலுக்கு வரும்பொழுது கொடுப்பீர்கள் என்றால் நான் தினமும் கோயிலுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாராம். கோயில்களுக்கு மிக குறிப்பாக அறநிலைத்துறையின் வாயிலாக நம் அண்ணன் ஆற்றிய பணியை மிஞ்சிவிட இனிமேல் யாரும் கிடையாது எனும் வண்ணம் எத்தனை குடமுழக்குகள், எத்தனை திருமணங்கள், வள்ளலாருக்கு என்று எத்தனை மாநாடுகளாகட்டும், எத்தனை விதமான அந்த ஒரு அறம் வழுவாத வகையிலே அதே சமயத்தில் யாருடைய மனமும் புண்படாமல் கொள்கையிலும் உறுதியாக நின்று அதனை முன்னெடுத்து சென்றவர். இவருடைய தலைவர் கலைஞருடைய இந்த ஒரு வாழ்க்கை பதிவை பார்த்த பொழுது எனக்கு அண்ணன் தான் நினைவிற்கு வருகின்றார். மனிதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர் மாற்றுக் கட்சியினருக்கு செய்திருக்கின்ற விஷயங்களை பட்டியலிட்டால் 1 மாதம் அளவிற்கு வரும். மன்னிப்போம் மறப்போம் என்கின்ற மகத்தான கொள்கைக்கு சொந்தக்காரர். அவருடைய கழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உடன் பிறப்பும் அவருக்கு குடும்பம், அவருடைய குடும்ப உறுப்பினர் தான். ஐயா சிற்றரசு அவர்கள் உடல் நலம், சிபி சிற்றரசு உடல் நலம் குன்றி சிட்னியிலே இருப்பதாக கேள்விப்படுகிறார். ஆஸ்திரேலியாவிலே அங்கு இங்கு எங்கு அவருடைய உறவினர்கள் அத்தனை பேரும் அலைந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை. என் உடன்பிறப்பு என்று தானே ஆஸ்திரேலிய தூதரகத்துக்கு பேசி பிரிஸ்பேனிலே அவர் இருப்பதாக அறிந்து சிகிச்சைக்கு உதவி செய்தார் என்று ஒரு செய்தி கூறுகின்றது. ஐயா என்விஎன் அவர்கள் தன்னுடைய உடல்நல குறைவு காரணமாக நமக்கெல்லாம் மிக முக்கியமான கழகத்தினுடைய மிக மூத்த முன்னோடி அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையிலே தினமும் அவரை சென்று பார்த்த கலைஞர் பஞ்சாப் சண்டிகரிலே இருந்து அவருக்காக சிறப்பான ஒரு மருத்துவரை அழைத்து வந்தார் என்று ஒரு செய்தி சொல்லுகின்றது. சங்கரன் கோயில் சுப்பையா 1980 ஒரு கடைக்கோடி தொண்டர், அவர் சாலை விபத்திலே மரணம் அடைகின்றார். சங்கரன் கோயில் சுப்பையா அவர்களுடைய குடும்பத்தை திமுக தத்தெடுத்துக் கொள்ளும் என்று அறிவிக்கின்றார். அறிவித்தபடியே அவருடைய தம்பி தங்கவேலுவை சட்டமன்ற உறுப்பினராகி மந்திரியாகவும் ஆக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உண்மையிலேயே உணர்வு பூர்வமான ஒரு குடும்ப கட்சி தான். ரத்தமும் சதையுமான தமிழ் உணர்வு கழக பிடிப்புகளால் பிணைக்கப்பட்ட ஒரு கட்சி தான். அதனால்தான் தலைவர் கலைஞர் பலமுறை சொல்லுவார், நான் எங்கிருந்தோ வந்து உங்களை ஆள பிறந்திருக்கின்ற ஆண்டவன் அல்ல, அவதார புருஷனும் அல்ல, உங்களில் ஒருவன், உங்கள் இரத்தத்தில், உங்கள் சதையில், உங்கள் எலும்பிலிருந்து வந்த உங்களில் ஒருவன் என்று அவர் சொல்லுவது அதனால்தான். மனிதமும் அறமும் அரசியல் என்று வந்துவிட்டால் மரித்து போகலாம்,
மரித்து விட்டாலும் அது அரசியல் என்கின்ற அந்த சதுரங்கத்தில் நியாயத்திற்கு உரியதே என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற காலத்தில் இந்த இரண்டையும் இரு கண்களென, அது கழக குடும்பம் என்றாலும் சரி, எதிர்த்தரப்பினர் என்றாலும் சரி, வழுவாமல் கட்டி காத்து அதே சமயத்தில் வெற்றிகளை ஈட்டிய பெருமைக்கும் சொந்தக்காரர். 14ஆம் ஆண்டு முதலாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். 2014ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு 37 இடங்கள். அந்த இதிலே ஒன்று பிஜேபி, ஒன்று பாமக. நமக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. தலைவர் கலைஞரிடம் கேட்கிறார்கள், இந்த தோல்வியை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் தம்பி இங்கே சொன்னான் அல்லவா மேடையிலே, என்னுடைய தம்பி, அந்த பதிலை அவர் அப்பொழுதுதான் சொல்லுகின்றார். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரனுக்கு பதவி என்பது தோளிலே போட்டிருக்கின்ற துண்டை போல, கொள்கையும் கட்சியும் இடுப்பிலே கட்டியிருக்கின்ற வேட்டியை போல. துண்டு வரும் போகும் கவலை இல்லை, ஆனால் எப்பொழுதும் நாங்கள் வேட்டியை, எங்கள் கொள்கையை, எங்களுடைய கட்சியை இறுக பற்றிக் கொள்வோம் என்றார். 2019 அப்படியே நாம் 30 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வரலாறு திரும்பும். மீண்டும் நாம் அத்தனையும் மிக பெருவாரியான அத்தனை பேரும் வாக்கு வித்தியாசத்தில் கோட்டைக்கு செல்வோம். துவண்டு விடாமல், அதே சமயம் அறத்தையும் மனிதத்தையும் வழுவ விடாமல் அடுத்த கட்டத்திற்கு நடத்தி செல்வதற்கு தொண்டர் பலமே முக்கியம் என்பதை அறிந்தவர் கலைஞர். ஆகவே முத்து, கவுண்டம்பட்டி முத்து என்பவரோடு உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். யார் இந்த கவுண்டம்பட்டி முத்து? தலைவர் கலைஞர் முதலில் குழித்தலையில் வென்ற பொழுது அவருடைய வெற்றிக்கு தோளோடு தோள் நின்றவர். சொல்லி இருக்கின்றார் தலைவர் கலைஞர், என்னுடைய அரசியல் வரலாற்றில் ஏதேனும் எனக்கு ஒரு கிரீடம் கிடைத்தால் 2 முத்துக்களை என்னுடைய கிரீடத்தில் நான் பதித்துக் கொள்ளுவேன். ஒன்று மதுரை முத்து, இன்னொன்று கவுண்டம்பட்டி முத்து என்று சொல்லி இருக்கின்றார். அவரை அழைத்து கொண்டுதான் குளித்தலை தேர்தலிலே வெற்றி பெற்றவுடன் பேரறிஞரை காண செல்கின்றார். அண்ணா அவர்கள் 2 பேரையும் அழைத்து 2 பேருக்கும் மாலைகளோடு அண்ணா தயாராக இருக்கின்றார். 2 பேருக்கும் மாலைகளை அணிவித்து இந்த வெற்றி தேரை இழுத்து வந்த இரட்டை குதிரைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லுகின்றார். கடைசி வரை அந்த கவுண்டம்பட்டி முத்து, அண்ணாவும் தலைவர் கலைஞரும் எத்தனை பதவி கொடுக்க முன்வந்தாலும் வேண்டாம் என்று விட்டு கட்சி தொண்டனாக, கழக தொண்டனாகவே இருந்தவர். இந்த இயக்கம் அப்படி கவுண்டம்பட்டி முத்துக்களால் நிறைந்திருக்கின்ற ஒரு இயக்கம். யாரும் இந்த இயக்கம் இன்றோடு முடிந்தது, இனி எழவே முடியாது என்று கனவு காண வேண்டாம். கவுண்டம்பட்டி முத்துகள் போன்ற அவர்களுடைய இறக்கைகளை கொண்டு பீனிக்ஸ் பறவையை போல நாம் உயிர்த்து எழுதுவோம். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நாம் மீண்டும் வருவோம். நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய நினைவை நெஞ்சிலே வைத்து போற்றுவோம். நன்றி, வணக்கம்.